இந்த ஆக்டிவா ஃப்ரண்ட் லாக் தொடர்ந்துச்சு. ஸோ நம்ம பசங்க வந்து ரெடி பண்ணுறாங்க 2 பேர். நீயும் பிஜின்னு 2 பேரும் வந்து ரெடி பண்ணுறாங்க. இவர் தான் வந்து வண்டி சாவி தொலைச்சி விட்டார். கரெக்டாக பெரம்பூரில் இருக்கும். பெரம்பூரில் இருக்க ஸ்பெக்ட்ரம் மால் ஆப்போசிட்டில் இருக்கும். வண்டி இங்கே விட்டோம். அவர் சாவியை தொலைச்சி விட்டார். ஸோ அதுக்காக லாக் வாங்கலான்னு கடைக்கு போனால் அந்த 1300 தான் சொன்னாங்க. சரி சொன்னவொடனே என்ன பண்ணான்னு நம்ம மணி வந்து நானே பார்க்குறேன், அவன் எப்படி 1300 கேட்கலான்னு சொல்லிட்டு தலைவரை இறங்கி களத்தில் வேலை செய்வார். ஃபுல்லாகத்தே கைடி விட்டாங்க. ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ். ஆனால் இன்னமும் வண்டி திரும்ப மாட்டேங்குது. டிக்கி வந்து ஒரு மணி நேரமாக ஓப்பன் பண்ணி டிக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு வழியாக லாக் எல்லாமே அதை நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, டிக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. டிக்கி எப்படியும் நம்ம பசங்க எப்படி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த கீழே இதை பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் லாக் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு தான் பாடுபட்டுட்டு இருக்காங்க மணியும் பிஜேவும். ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் இதை எடுத்து விட்டு போகல. இவங்க மாட்டிகிட்டு போனால் தான் வீட்டுக்கு போக முடியும். அதை என்ன பண்ணுறது தெரில. அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம். இங்கே ஆப்போசிட்டில் ஸ்பெக்ட்ரம் மால் அது தெரியவே இல்லை. நீங்கள் பாருங்கள், பெரம்பூர் பக்கத்தில் அந்த ஸ்பெக்ட்ரம் மால் அங்கே உள்ளே இருக்கும். ஆப்போசிட்டில் சரி பைக் பார்க் பண்ணால் உள்ளே 30 ரூபா கேட்பாங்களே 1 ஹவருக்குன்ட்டு வெளியே பார்க் பண்ணோம் இந்த கடை பக்கத்தில். ஆனால் இப்படி செஞ்சு விட்டானுங்க 1 ஹவராக வச்சு. படம் முடிஞ்சிச்சு 7 மணிக்கெலாம். ஆனால் இவனுக்கு மணி இப்போ டைம் என்ன ஆகுது? டைம் 8:20 ஆகுதுங்க. இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகிடும்னு நினைக்கிறேங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு 10 ஆகிடும்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கேருந்து நாங்கள் ஆவடி போகணுங்க. ஏதோ நம்ம மணி ஏதோ பண்ணுறாப்புல. இது பண்ணுங்க. 2 பேரும் ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. லாக்கு தான் ஆக மாட்டேங்குது. திருவதுங்களா? மணி ஸ்டார்ட் ஆகிடுமா? ஸ்டார்ட் ஆகுமா? சைட் லாக் ஆகுதுங்களா? பிஜே ஸ்டார்ட் ஆகிடுமா வண்டி? கொரடு இருக்கா? பிடிச்சி இங்கே இப்படி இது பண்ணி விட்டுருவோம். கொரடு இருந்தால் இப்படி பிடிச்சி கட்டிங் இருக்கா? அதாவது வாங்கிட்டு வரேன். இது வச்சாச்சுங்க. இதை வச்சு இப்படி தள்ளி விட்டுருவோம். அந்த சைடு திருப்பி விட்டுருவோம். இந்த சைடு திருப்பி விட்டுருவோம். இதான சங்கீத சோரங்கள் லலே என்னவோ என்னவோ. இதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு படத்துக்கு வரணும். திடீர்னு சரிங்க, இவங்க இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்கிட்ட எம்பி வேறு இல்லை, வேஸ்ட் ஆகும். நான் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க வீடியோவை. அன்டில் பாய் ஃப்ரம் ராஜ்குமார்.